மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படி கலந்து ஒரே கேள்வியில் நிறைய ஆப்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 28ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்திகளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சட்டநாதன் மற்றும் அம்பாசங்கர் ஆணையம், சரியா, அது தொடர்புடைய முக்கியமான ஒரு தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. வேலைவாய்ப்பில், அரசு வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மனு சமீபத்தில் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம், சரியா, சர்தாக் அப்படிங்கிற ஒரு பிடிஎஸ் திட்டம், சரி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சர்தாக் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம் இருக்குது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் சூப்பரான ஒரு தீர்ப்பு, இணையவழி ரம்மி மற்றும் போக்கர் அந்த தடை, அந்த விளையாட்டுகள் மீதான தடை செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவையில் அந்த பொது சிவில் சட்ட மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரியா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சுகாதார செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம், சரி, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பயங்கரமாக கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை போட்டுக்கிறாங்க. இதை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் செக்ஸ் கேள்விகளும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ மக்களை. ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? சும்மா வாட்னு சொல்லி கொடுக்காம ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் அன்னைக்கு நல்லா இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது மறந்துடும். அப்படிலாம் இல்லாமல் நோட்ஸும் கொடுத்து அதில் கேள்விகளும் கேட்டு சிறப்பான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட ஹார்ட் ஒர்க், நோட்ஸ், ப்ரெசன்டேஷன்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? மே 28ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அது ஃபர்ஸ்ட் பாருங்க. 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மனு தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சரியா? கவர்மெண்ட் வேலையில் பார்த்தீங்கன்னா 69% அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இப்போதைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அரசு வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீடு சட்டத்தை 1994ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட். சரியா? அதே மாதிரி இதற்கு எதிராக 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து, சரியா, 10 மாணவர்கள், சரிங்களா, காயத்ரி அப்படிங்கிற ஒரு மாணவி இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் இணைந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மனுக்களை காலாவதி ஆகிவிட்டதாக கூறி 27 மே 2026 அன்று இந்திய உச்சநீதிமன்றம் அந்த மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆச்சுது, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 14-15 வருஷம் ஆச்சு இந்த கேஸ் போட்டு. சரி, அதனால இனிமேல் அவங்க மாணவர்களே கிடையாது, ஓகேவா, நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலாவதி ஆகிவிட்டதாக அவங்களுடைய வழக்குகளை, அந்த மனுக்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. சரியா? சரி, இது தொடர்பான பின்னணி செய்தி அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது முக்கியமான 2 ஆணையம். ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டநாதன் ஆணையம். சரி, சட்டநாதன் ஆணையம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், சரி, பேக்வர்ட் கிளாஸ் ஆணையம் யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சட்டநாதன் அவர்கள் தலைமையில் 1969ஆம் ஆண்டு நவம்பர் 13 அன்று உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் 1969 யார் தலைமையில்? சட்டநாதன் தலைமையில். சரி, நீதிபதி சட்டநாதன் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமானது பாருங்க. இப்போ நம்ம பார்த்த நியூஸுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு தொடர்பாக அம்பாசங்கர் ஆணையம், சரியா, உருவாக்கப்பட்ட வருஷம் 1982. அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருமா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். சரியா? இந்த ஆணையம் தன்னுடைய அறிக்கையை 1985 பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்தது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து அம்பாசங்கர் ஆணையம் சமர்ப்பித்த அந்த ஆய்வறிக்கை தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1989 மே 12 அன்று அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிற்படுத்தப்பட்ட ஆணையினாலே முக்கியமானது சட்டநாதன் கமிட்டி 1969, அடுத்து அம்பாசங்கர் கமிட்டி 1982, மறந்துடாதீங்க. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 85, முறைப்படி அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டது எப்போ? 1989, மறந்துடாதீங்க. சரிங்களாம்மா? ஓகே. எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு? 69%. சரியா? முடிஞ்சால் சொல்லுங்கள், பார்க்கலாம் நீங்கள், ஓகேவா?
நானே சொல்லிடவா? ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் டைப் பண்ணுற கஸ்டமர். நானே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 30%. சரியா? அதில் 3.5%, அதாவது பிசிஎம் சொல்லுவாங்கள்ல, முஸ்லீம்ஸ், அவங்களுக்கு 3.5%. ஓகேவா? அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், சார், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 20%. சரியா? 30 + 20 50 ஆச்சா? அடுத்து எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18%. அதில் அருந்ததீஸ், ஓகேவா, அந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு 1%. சரியா? மொத்தத்தில் 69% இடஒதுக்கீடு 1994ஆம் ஆண்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது, மறந்துடாதீங்க. அதனுடைய தொடர்புடைய 2 முக்கியமான ஆணையம் அம்பாசங்கர் மற்றும் சட்டநாதன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் பாருங்கள், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த திட்டம் சர்தாக் பிடிஎஸ் திட்டம். சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கீம் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் ரேஷன், சார், ரேஷன் கடை, சார், ரேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் இன்கம் வித் ஆட்டோமேஷன் இன் பிடிஎஸ். ஓகேவா? அதாவது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மூலமாக மலிவு விலையில், சரியா, அந்த உணவு தானியங்களை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பெரிய நகரத்தில் வந்து சாதாரண கிராமங்கள் வரைக்கும் அனைத்து மக்களையும் ஈஸியாக சென்று அடைய வேண்டும். அதற்காக தான் இந்த சர்தாக் அப்படிங்கிற திட்டத்தை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொடங்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானமா இது எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அப்படின்னு சொல்லிப்பாங்க. இட் ஆக்ட் ஆஸ் அன் அம்ப்ரெல்லா ப்ரோக்ராம் டு மாடர்னைஸ் இந்தியாஸ் ஃபுட் செக்யூரிட்டி நெட்வொர்க் அண்டர் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். சரியா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது? 2013ஆம் ஆண்டு. சரியா? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 மறந்துடாதீங்க. ஓகேவா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 மறந்துடக்கூடாது. அது வேற, இது வேற. சரியா? இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் தரமானதா, அதற்கான சட்டம் 2006. அதோட பேர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த சட்டத்தின் மூலமாக பொது விநியோக முறையை நவீனமயமாக்க வேண்டும். சரி, இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி பயன்படுத்தி. ஓகேவா? அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் மத்திய அமைச்சரவையானது இந்த சர்தாக் திட்டத்திற்காக 25,530 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரி, இந்த திட்டம் மார்ச் 2031 வரை நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர இந்த திட்டத்தில் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் முக்கியமானது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த தொழில்நுட்பம் மூலமாக 81.35 கோடி இந்த NFSA பயனாளிகளுக்கு, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பயனாளிகளுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது அப்படி சொல்லிக்கிறாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், வேற என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா இந்த திட்டத்தோடது ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக செயற்கை நுண்ணறிவு, ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக இயந்திர கற்றல், சரியா, மிஷின் லேர்னிங், அடுத்து இந்த பிளாக் செயின், ஓகேவா, அந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த செயல்பாட்டிற்காக குறைதீர்க்கும் அமைப்புகள், சரி, நிகழ்நேர கண்காணிப்பு, கரெக்டாக அந்தந்த ஏழை மக்களை, அந்தந்த மக்களை சென்றடைகிறதா உணவு தானியங்கள், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிகழ் நேரத்தில் கண்காணிப்பதற்கு மற்றும் மாநில அளவிலான கட்டுப்பாட்டு மையங்கள், கண்ட்ரோல் ரூமும் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சர்தாக் அப்படிங்கிறது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிற அந்த பொது விநியோக திட்டத்தின் நவீனமயமாக்குற ஒரு முக்கியமான திட்டம், மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இணையவழி 2 முக்கியமான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? அங்கே தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு, ஓகேவா, அதுக்கு எதிரான மனு தள்ளுபடி. அது ஒன்று. இணையவழி ரம்மி மற்றும் போக்கர் விளையாட்டுகளுக்கான தடை செல்லும், சரியா, செல்லுபடியாகும் சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். பாருங்கள், ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசானது, சரி, அந்த COVID-19 அந்த டைமில் லாக்டவுன் போட்டுக்கும்போது எல்லாரும் உட்காந்து ஆன்லைன் ரம்மி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பேருக்கு காசு லாஸ் ஆகி நிறைய பேர் சூசைட் பண்ணி மென்டல் ஆகி நிறைய போனாங்களே. அந்த டைமில் இதற்கான தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு 2020 நவம்பரில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. எதை தடை செய்வதற்கு? ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட அந்த ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கு. பின்னர் அது 2021ஆம் ஆண்டின் தமிழ்நாடு சூதாட்டம் மற்றும் காவல்துறை சட்டங்கள் திருத்த சட்டத்தால் மாற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி அந்த மாற்றப்பட்டதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூதாட்டம் என்பதன் பொருள் விரிவுபடுத்தப்பட்டது. சரியா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இணையவழியில் பந்தயம் கட்டுவதை தடை செய்யும் பிரிவு அறிமுகப்படுது. ஆன்லைனில் நீங்கள் காசு கட்டி விளையாடின எல்லா கேமுமே தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றொன்னா. சென்னை உயர்நீதிமன்றம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு தடை விதித்து வந்த சட்டத்தை 2021ஆம் ஆண்டு ரத்து செய்தது. இது அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடியது. சரியா? அதனால் எல்லாம் தடை விதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2021ஆம் ஆண்டில் அந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில்
தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2022 தமிழ்நாடு அரசு மீண்டும் கொண்டு வந்தது. ஞாபகம் 2020 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு 2022 மீண்டும் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இந்த தடை சட்டம் ரம்மி மற்றும் போக்கர் போன்ற திறன் சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது. அதான் திறமையை பயன்படுத்தி விளையாடுறாங்கல்ல, அறிவை பயன்படுத்தி விளையாடுறாங்க. இது வந்து சூதாட்டம் மாதிரி, கேம்பிளிங் மாதிரி, லக்கி, ஓகேவா, ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கிடைக்கல, அறிவை பயன்படுத்தி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசானது உச்சநீதிமன்றத்தில் 2023 ஆண்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த விவகாரத்தில் தான் சரியா பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லுபடியாகும் என்று நேற்றைய தினத்தில், அதாவது மே 27, 2026 என்று உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய சட்டம். சரியா? நம்ம நேரத்தை பார்த்து தான், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது நியூஸில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவையில் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட், சரியா, பொது சிவில் சட்ட மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட நாள் மே 27, 2026. மறந்துடாதீங்க மக்களை, ஓகேவா? இதன் மூலம் உத்தரகாண்ட் 2025 ஆண்டு, குஜராத்தில் மார்ச் 2026 ஆண்டு, சரியா, 2 மாநிலங்களுக்கு பிறகு இந்த சட்டத்தை நிறைவேற்றிய இந்தியாவின் 3வது மாநிலமாக அஸ்ஸாம் உருவெடுத்துள்ளது. சரியா? இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பான முக்கியமான ஒரு ட்விஸ்ட், சரியா, ஓகே, பின்னாடி ஒரு பாயிண்ட் ஒன்று வருது, விட்டுறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா? வேறு ஏதாச்சும் மாநிலம் இதை செயல்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. அஸ்ஸாம் மாநிலத்தின் முதல்வர், சரியா, ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான அஸ்ஸாம் அரசு தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொது சிவில் சட்டத்தில் பழங்குடியினருக்கு விலக்கு வழங்கப்படுவதாக, சரி, எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய தண்டனை விவரங்களையும் இன்றைய தினத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று சொல்லலை, இன்றைக்கி சொல்லியிருக்காங்க பாருங்கள். பலதார மனம், சரியா, அந்த பலதார மனத்திற்கு தடை. சரியா? பலதார மனம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்பவர்கள், ஓகேவா, இந்த சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால், சரிங்களா, 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்கள்ல, சேர்ந்து வாழ்தல், திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழும் நபர்கள் தங்கள் உறவை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்ய தவறினால் அவர்களுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்படுகிறது இந்த பொது சிவில் சட்டத்தில். சரிங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கடைசி பாயிண்ட் பாருங்கள். கோவாவில், ஓகேவா, கோவாவில் மட்டும் முந்தைய போர்ச்சுகீசிய காலனித்துவ ஆட்சியின் கீழ், சரி, ஆட்சி காலத்தில் இருந்தே பொது சிவில் சட்டம் அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, போர்ச்சுகீசிய அந்த காலனித்துவ ஆட்சிக்கு கீழே கோவா இருக்கும் போதிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் அங்கே பொது சிவில் சட்டம் அமலில் உள்ளது. சுதந்திரத்துக்கு பிறகு அந்த பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் யார்? உத்தரகாண்ட். ஆல்ரெடி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்துட்டு செயல்படுத்தி வரும் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோவா. சரியா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? கோவா எப்போது இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? கோவா எப்போது மாநில அந்தஸ்தினை பெற்றது? 2 போனஸ் கேள்வியை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். அடிக்கடி இது வந்து கேட்பாங்க. சரி, மெயின்ஸில் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9% குறைவு. சரியா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் சராசரியாக பெற்றெடுக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. சரியா? இந்த விகிதமானது 2000 இந்தியாவில் எவ்வளோ இருந்து பார்த்தா 3.5, சரியா, 3.5 குழந்தைகளாக இருந்தது. ஓகேவா? சராசரின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாயிண்டில் வரும். ஓகேவா? இந்திய தலைமை பதிவாளர் அலுவலகத்தின் 2024 ஆண்டிற்கான ஒரு அறிக்கையின்படி இந்தியாவோட மொத்த கருவுறுதல் விகிதம், சரியா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டானது 1.9 குறைந்துள்ளது. சரிங்களா? இந்தியாவோட இலக்கு பொதுவாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.1. சரியா? இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1. அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்கள் தொகை சமநிலையை பெற முடியும். சரியா? ஆண்களின் எண்ணிக்கை, பெண்களின் எண்ணிக்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள் எண்ணிக்கையெல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அந்த பொது மொத்த கருவுறுதல் விகிதம் 2.1 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இலக்கை விட கம்மியாக எவ்வளோவாக இருக்குது? 1.9 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 2.1% அப்படிங்கிற, சரி, இந்த 2.1 அப்படிங்கிற இலக்கினை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 மாநிலங்கள் மட்டும் தான் இது வரைக்கும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாடு இருக்கா அந்த லிஸ்ட்டில்? கிடையாது. பாருங்கள், 2.1 அந்த மொத்த கருவுறுதல் விகிதம் என்ற இலக்கை அடைந்த மாநிலங்கள், அதில் டாப்பில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம். சரியா? 2.9 இருக்குது அங்கே டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். சரியா? ஷார்ட்டாக TFRன்னு சொல்லுவாங்க.
செகண்ட் பிளேஸில் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசம் இருக்குது. தேர்டில் மத்திய பிரதேசம், ஃபோர்த் ஒன் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய 6 மாநிலங்கள் தான் அந்த 2.1 அப்படிங்கிற நிலையை விட அதிகமாக இருக்குது. சரியா? அதே சமயத்தில் இந்தியாவில் குறைந்த அளவு, மிக மிக குறைந்த அளவு மொத்த கருவுறுதல் விகிதம் இருக்கிற மாநிலங்களில், சரி, மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது டெல்லி. சரியா? டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.2 தான் இருக்குது. இலக்கு 2.1, நாங்கள் தலைகளாக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி, சரியா, 1.2 இருக்குது டெல்லியில் மொத்த கருவுறுதல் விகிதம். சரியா? தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தில் இது 1.3, இங்கேயும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இதன் மூலம் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாலும் எண்ணிக்கை வந்து ஃபியூச்சரில் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களின் எண்ணிக்கை, சரியா, யூத், ஓகே, இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அது பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சமீபத்திய ஆய்வுகளில். சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பார்த்துருக்குறோம்? இந்தியாவோட டார்கெட்டு மொத்த கருவுறுதல் விகிதம் 2.1, ஆனால் இப்போ ரீசெண்டாக உள்ள டேட்டாவில் 1.9 தான் இருக்குது. அதிகமாக கொண்ட மாநிலம் 2.9% பட்டு பீகார் டாப்பில் இருக்கிறாங்க. குறைந்தளவு டெல்லி, தமிழ்நாட்டில் 1.3. ஓகேவா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடே சூப்பர் 6 கொஸ்டின்ஸில் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டநாதன் மற்றும் அம்பாசங்கர் ஆணையம் எதனுடன் தொடர்புடையது? நம்பர் 2, வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீடு சட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? அடுத்து சர்தாக் திட்டம், சரி, சர்தாக் அப்படிங்கிற பக்கத்தில் PDS அப்படிங்கிற பேரை கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த திட்டம் எதனுடன் தொடர்புடையது அது சொல்ல பார்க்கலாம். அடுத்து பொது சிவில் சட்டத்தை முறைப்படி நிறைவேற்றிய, சரியா, முதல் மாநிலம் இந்தியாவில் எது? 5வது கேள்வி, 2024 அறிக்கையின்படி இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவு? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக இருப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இதான் இந்த தினத்திற்கான அருமையான சூப்பர் 6 கேள்விகள். நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பாக ஒரு சில ஷார்ட்ஸும் நம்ம அப்பப்போ போட்டுட்ருக்கிறோம். சரி, அந்த ஷார்ட்ஸும் ஒரு வாட்டி கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ரிவிஷனில் மண்டேல அப்படி நிற்கும். எக்ஸாம் டைமில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.